கர்த்தர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 11ஆம் நாளிலும் இந்த பரிசுத்த நாளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தரின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 5வது மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை உதவி செய்கிற ஆவியானவர், வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக நாம போன வாரத்தில் அந்த வசனத்தை தியானித்தோம். அல்லேலூயா. உதவி செய்கிற ஆவியானவர், வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. முதலாவது நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்திலே நமக்கு உதவி செய்கிறார்னால், பாவம் என்ற அந்த மாம்ச பலவீனத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறார் என்கிற செய்தியை போன வாரத்திலே தியானித்தோம். ஆமென் சொல்லுங்களாமே. நம்முடைய மாம்சமானது பாவத்துக்கு உட்பட்டது ஆனபடினாலே அதற்காக ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி இந்த சரீரம் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக சாவுக்கு ஏதுவான இந்த பாவ மாம்ச சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அடுத்து 2வது இன்றைக்கு நாம் தியானிக்கிற செய்தி நம்முடைய மாம்ச பலவீனம், only physical weakness, அதை குறித்த செய்தி இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஆமென். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 5 7 முதல் 10 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரான பின்பு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இங்கே பவுல் ஆக்கியோன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், நாம இப்போ எல்லாருமே இந்த உலகத்திலே மாம்சத்திலே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களாமே. பிரைஸ் தி லார்ட். நீங்க மாம்சம் ஆவியில் இருக்கீங்களோ? பிரைஸ் தி லார்ட். பிரேசல சொல்ல மாட்டீங்களே, நீங்க ஆவியாக உட்காந்துருக்கீங்களா? ஐயோ, அல்லது மகிமை சரீரமா இருக்கீங்களா? மாம்சத்துக்கான இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பாவும் 33 வருஷம் இந்த உலகத்திலே அவர் மாம்சத்திலே இருந்தார். அவர் மாம்சத்திலே இருந்தாலும் அவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, தேவகுமாரனாகவும் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. He is the man and son of God. Hallelujah. மனுஷகுமாரன் and தேவகுமாரன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தினுடைய பலவீனங்களிலே நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மாம்சம்னா வெறும் மாம்சம் மட்டுமல்ல, இந்த மாம்சத்துக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மாவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. வெறும் சரீரம்னா அது டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க, சடலம் அல்லது பிரேதம் தான் சொல்லுவாங்க. ஆனா உயிருள்ள அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே, இந்த மாம்சத்துக்குள்ளே ஆவியையும் ஆத்மாவையும் தேவன் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. அப்படியானால் இந்த ஒரு மனிதனுக்குள்ளே, முழுமையான இந்த மனிதனுக்குள்ளே மாம்சம், ஆவி, ஆத்மா, இந்த 3 இணைந்ததான் மனிதனுடைய அமைப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு 4 காரியங்களிலே நம்முடைய பலவீனங்களை தேவன் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை இந்த நாளிலே இந்த செய்தியாக
இந்த செய்தியை தியானித்து ஆயத்தப்படுத்தும் பொழுது மாம்சத்தை மட்டும் அது எப்படி அதை மென்ஷன் பண்ணி செய்தியை கொடுப்பது. அப்போ மாம்சத்துக்குள்ளதான் இந்த ஆவி இருக்கு, ஆத்மா இருக்குது. அதெல்லாம் ஒன்று இணைந்த எல்லா விதமான பலவீனங்களையும் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். முதலாவது வீக்னஸ் இன் தி பிசிக்கல், அதாவது சரீர பிரகாரமான சரீரத்தில் இருக்கிறதான பலவீனத்தை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த சரீர பலவீனம் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நம்முடைய பாடி வீக்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்முடைய தசைகள், நம்முடைய சதை என்ன செய்யும்? பலவீனம் அடையும். ரைசுலா. அப்போ சதை பலவீனம் அடையினா திடீர்னு எனக்கு அப்படி மூச்சு பிடிச்சிக்குது அப்படின்னா ரத்தக்கட்டு, ஏதோ ரத்தக்கட்டு வந்துருச்சு, அந்த தசை பிடிப்பு. அப்போ அந்த நேரத்தில் ஐயோ என்னால முடியல, பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மற்றவருடைய உதவியை நாடும் பொழுது கொஞ்சம் கையை காலை பிடிச்சி விடு, காலை கொஞ்சம் அமைக்கி விடு. ஆமே. காலை பிடிச்சி விடுறதுன்னா எலும்பை போட்டு பிடிக்கிறது இல்லை, எலும்புக்கு மேல இருக்கிற அந்த மசில்ஸ் தான் என்ன செய்வாங்க? பிடிச்சி விடு. அதே போல இங்க சோல்டர்ல, முதுகுல அந்த தசை பிடிப்பு. அதே போல நம்ம அந்த பலவீனம் நம்ம தசையில தான் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தன் கையே கணக்கு உதவி. இந்த ஆவியிலே அந்நிய பாஷைகளை நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த சரீரத்துல எந்த பலவீனமா இருந்தாலும் கர்த்தரை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இந்த சரீரத்துடைய பலவீனம் மசில்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வருது. அடுத்து அது பொதுவான வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் வீக்னஸ். அல்லேலூயா. பொதுவான பலவீனம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபேட் அண்ட் லீன், நல்லா குண்டா இருக்கிறவங்களுக்கு சில சரீரத்தில் டயர்ட்னஸ், சோர்வுகள் என்ன செய்யும்? பலவீனங்கள் வரும். ஒல்லியா இருக்கவங்களுக்கும் என்ன வரும்? ஐயா முடியலையே, ஐயா தலை சுத்துதே. அது என்னது? பொதுவான பலவீனம். அடுத்து என்னது? ஸ்பெசிபிக் வீக்னஸ். ஒரு குறிப்பிட்ட ஒரு பலவீனம். ஒரு ஆபரேஷன் பண்ணும் பொழுது அவர் வயிற்றுலையோ அல்லது எந்த இடத்துல சம்திங் இந்த பிளேஸ். ஆமென். இதுதான் மாமிச பலவீனம் என்பது. சொல்லுங்களாமே. அப்ப இந்த சரீர பலவீனத்தை நாம போக்குவதற்கு நாம குறிப்பிட்ட நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது தேவையான எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அல்லேலூயா. தேவைப்பட்டால் ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா மெடிசன் எடுத்துக்கலாம். சிலர் லேசா டயர்டாக உடனே என்ன பண்ணிடுறது? மாத்திரை வாங்கி போட்டுறது. அது கெட்ட பழக்கம். ஆமென். தோற்றம். அடுத்து நியூட்ரிஷன், அதாவது நல்ல சத்து நிறைந்த பொருட்களை என்ன செய்யணும்? சாப்பிட்டுக்கலாம். இது சரீர பலவீனம், வீக்னஸ் இன் தி பிசிக்கல். இரண்டாவது வீக்னஸ் இன் தி ஈவில் ஸ்பிரிட், அதாவது அசுத்த ஆவிகளினாலே வருகிற பலவீனம். என்ன பலவீனம்? அசுத்த ஆவிகளினாலேயும் பலவீனம் வரும். இந்த வேதத்தின் அடிப்படையிலே நான் ஜெபித்து தியானம் பண்ணி எடுத்த செய்திகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேதாம உதாரணம் ஒரு கதை ஏதோ வச்சு ஆபிரகாமை பத்தி ஒரு ஈசாக்கை பத்தி பேசுறது பெரிய காரியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வீக்னஸஸ் இன் தி ஈவில் ஸ்பிரிட்னாலே, அசுத்த ஆவியினாலே, ஆவியின் மூலமாய் வருகிற அந்த பலவீனம். இன்னும் அதை தெளிவா சொல்லப்போனா பலவீனத்தின் ஆவி. என்ன ஆவி? The spirit of the weakness அப்படின்னு சொல்லலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. லூக்கா 13:11 இருந்து 13 முடிய. லூக்கா 13:11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று
சொல்லி விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா ஊழியத்தின் நாட்களிலே ஒரு ஓய்வு நாளிலே அவர் இயேசப்பா ஜெப ஆலயத்துக்கு போனாராம். எங்க போனாராம்? ஜெப ஆலயம் என்பது குட்டி குட்டி ஆலயம். அந்த காலத்தில் எருசலேமில் பெரிய தேவாலயம் இருந்துச்சு. எருசலேமை சுற்றி பல இடங்களிலே எல்லா கிராமங்களையும் சினகாக் அப்படின்னு சொன்னாங்க, ஜெப ஆலயம், ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம். அப்போ சனிக்கிழமை வந்துட்டா அதுதான் ஓய்வு நாள். இயேசு யூதரா இருந்த அப்படின்னாலே அந்த ஓய்வு நாளில் அவர் ஊழியத்துக்கு போக மாட்டார். தேவாலயத்தில் போய் அங்கே அட்டன் பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே அவர் என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணாராம் போதபடினால். அங்கே 18 வருஷமா நிமிர முடியாத ஒரு கூடி ஒரு அம்மா. எத்தனை வருஷமா தச்சுக்கு போறாங்களா? 18 வருஷமா தச்சுக்கு வந்துட்டு போறாங்க. கூனி அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா இந்த தலை ஃபுல்லா என்ன செய்ய, எப்படி கீழே போயிடுறது தான் என்னது கூனி. அப்படி சில ரொம்ப ரேர் கேஸ் சில ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க உலகத்தில். ஆமாம். அப்போ கீழே குடிஞ்சுக்கிட்டே தான் சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க. ஆனா ஒரு விடுதலையுமே இல்லை. அப்போ அதுக்கு காரணத்தை இயேசு அவர் அறிந்து கொண்டார், கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்குள்ளே பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, அந்த ஈவில் ஸ்பிரிட், இந்த பிசாசுடைய ஆவியானது அந்த சரீரத்தை அப்படியே முடக்கி வைத்திருந்தது. ஆமென் சொல்லுங்களாமே. இன்னைக்கு அநேக நேரத்தில் அதாவது நம்முடைய சரீரத்தில் வருகிற பலவீனம் எதனாலே வருகிறது என்பதை நாம உணர்ந்து அறியக்கூடிய ஞானத்தை ஆண்டோட கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்த உடனே பிசாசு தான் என்ன பலவீனப்படுத்துறான்னு சொல்லிட முடியாது, சொல்லிடக்கூடாது. ஆமென். அல்லது ஏன் மாம்சத்துல தான் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்முடைய மாம்சத்தை வைத்து தான் பிசாசும் இந்த சரீரத்தை பலவீனப்படுத்துவார். அந்த பலவீனம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்னவும் வந்துடும். என்ன வரும்? என்ன வரும்? விசுவாசம் வருமா? பயம் வருமா? இந்த மாம்சத்தை பலவீனப்படுத்தினா, சோர்வுடைய பண்ணிட்டா, படுக்க வச்சுட்டா, எதுவுமே செய்ய விடாம பண்ணிடலாம். ஆமென். சிலரை முடக்கி வைத்து விடலாம். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகளை, சில நேரங்கள் நம்ம பேசுற காரியத்தை கூட என்ன செய்வான்? முடக்கி வச்சிருவான். நாவை கட்டி வச்சிருவான். அதெல்லாம் பலவீனத்தின் ஆவி. அதுதான் வேதத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 18 வருஷம் அந்த கூனியை, அது ஒன்லி நாட் a physical weakness, அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி செய்த வேலை. ஆமென். தோத்திர இயேசப்பா அந்த கூன் போட்ட அந்த முதுகு மேலே கையை வைத்த உடனே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், வச்ச உடனே அவள் நிமிர்ந்து எழுப்பி நின்றாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பலவீனப்படுத்துகிற எந்த ஆவிகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை தொடும் பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசப்பா இருந்தாரு, அந்த அம்மாவை தொட்டாரு. இன்னைக்கு யார் நம்மளை தொட முடியும்? நம்மை தொடுவதற்காக பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர். சொல்லுங்க சத்தமாக. அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது வீக்னஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலவீனம். என்னது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் வரும். அதையும் நமக்கு ஆண்டவர் மாற்ற வல்லவர். ஆமென். ரோமர்கள் 5:6 வாசிப்போம். ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? அது கீழே உள்ள வசன போன வாரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம்.
நம்முடைய மாம்சம் அழிவுக்குரியது, சாவுக்கு ஏதுவான சரீரம் என்பதை நாம் போன வாரத்திலே நாம தியானிச்சோம். ஆமென். இங்கே பவுல் சொல்றாரு, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்படின்னா இது எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உள்ளதான அந்த பலவீனம். அமைச்சர்களாம தோத்திர ஆவிக்குறை நாம இன்னும் வளரக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆவின்னு சொன்னா வெறும் ஆவியில் அதுல ஆத்மா, அதுதான் முக்கியமானது. ஆமென். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற அந்த காரியத்திலே தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விளக்கத்தை நான் சொல்ல போனா, ஆவிக்குரிய ஜீவியத்துடைய பலவீனமான என்னது? ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, ஆலயத்தை உண்மையாய் தேட விடாம, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விடாமல் நம்மளை தடை பண்ற எல்லாமே ஆவிக்குரிய பலவீனம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஆமே சொல்லுங்க. ஆமே. எல்லா வேலையும் செய்வீங்க, எல்லா வேலையும் சரீரத்தில் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் மயக்கமே போட்டு விழுகிற மாதிரி இருந்தாலும், ஐயோ என் புருஷனுக்கு சோறு கட்டி கொடுக்கணுமே, சோறு கட்டி கொடுத்துட்டு கூட நான் நமக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்து வேணா உங்களுக்கு கிடைக்கிற பரவாயில்ல. அப்படியெல்லாம் செய்கிறவர்கள் ஜோம் பண்றதுக்கோ பைபிளை படிக்கிறதுக்கோ என்ன செய்யல, என்னால முடியவில்லை. அதுதான் என்ன பலவீனம்? ஆவிக்குரிய பலவீனம். அங்கே ஏதோ ஒரு இடத்துல உங்களை, ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை பண்ணுகிறது, உங்களை ஏதோ ஒன்று கட்டுப்படுத்துகிறது, ஏதோ ஒன்று உங்களை தடை பண்ணுகிறது. அந்த பலவீனத்தையும் ஆண்டவர் உடைத்து போட்டு ஆவிக்குரிய எல்லா கட்டைகளை பலவீனங்களை ஆண்டவர் ஆத்மாவில் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து கடைசி நான்காவதாக ஸ்தோத்திரம், the weakness of God's permission. அதாவது கர்த்தருடைய அனுமதியோடு கூடிய ஒரு பலவீனம். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தருடைய அனுமதியோடு கூடிய ஒரு பலவீனமும் இருக்குது பைபிள்ல. அதுக்கு யார் உதாரணம்? யோபுவா. யோபுவா பவுலுங்க. யாருங்க? பவுல். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கவனிங்க, முதலாவது பிசிக்கல் வீக்னஸ், இரண்டாவது evil spirit, the weakness of the evil spirit, அசுத்தாவினால் வருகிற பலவீனம். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ், ஆவிக்குரிய பலவீனம். நாலாவது தேவனை அனுமதிக்கிற ஒரு பலவீனம் உண்டு. இங்கே இந்த அதிகாரத்தில் பவுல் அவருடைய சரீரத்தில் உள்ள பலவீனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். சொல்லுங்களாமே, அது ஒரு முள் என்று சொல்லுகிறார். என்னன்னு சொல்றாரு? அது ஒரு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் சரீரத்தில். ஆமென். தோத்திரம். வாசிங்க அந்த மேல 7ஆம் வசனத்தை மட்டும்.
ஏற்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க சந்தோஷமா. இந்த பவுல் யாருங்க? பவுலின் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும், பவுலுடைய உருமால்கள், கச்சைகள், கட்சிப்பு எல்லாத்தையும் வியாதியஸ்தர் மேல தூக்கி போட போட வியாதியெல்லாம் ஓடிச்சு. அசுத்த ஆவியெல்லாம் ஐயோ பையன் அழகி அடிச்சுட்டு ஓடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் சரீரத்துல ஒரு முள்ளு. அதுக்காக என்ன பண்ணாரு? ஆண்டவரே ஜெபம் பண்றாரு. என்ன ஆண்டவரே, என்னால முடியலப்பா, இதை விட்டு என்னை நீக்கி போடுங்கப்பான்னு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, என் கிருபை. அவருடைய பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலவீனம் சரீரத்துல என்ன அப்படியா விடாமா? சரீரத்துல பலவீனம், அந்த முள்ளு இருக்கத்தான் செய்யும். அந்த முள்ளு அப்பப்ப குத்திக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த குத்துற முள்ளு ஒருவேளை மாமியாருங்கிற முள்ளா இருக்கலாம், அல்லது மருமகள் என்கிற ஒரு முள்ளாவும் இருக்கலாம், ஒரு வில்லாவும் இருக்கலாம், ஒரு கணவன் என்கிறதான முள்ளாவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஓரவத்திங்கிற முள்ளாவும் இருக்கலாம், அல்லது கூட பிறந்த முள்ளா இருக்கலாம். அது ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். சொல்லுங்களாம. அல்லது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் உங்க சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கலாம். அதுல ஆண்டவருடைய பதில், என் கிருபை உனக்கு போதும், அந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இவர் இந்த பலவீனத்தை வைத்து அவர் என்ன புரிந்து கொண்டார்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஒருவேளை இந்த பலவீனம் இருக்கிறதோ என்பதை அவர் அறிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த பவுல் ஒரு முறை 3ஆம் வானம் வரைக்கும், பரதீசு வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அது முந்தின வசனத்துல சொல்றார், அவரை கல்லறிஞ்சு ஒரு பட்டணத்துல போய் ஊழியத்தை செய்ய பொழுது கல்லறிஞ்சு ஊருக்கு பறவை இழுத்து போட்டு விட்டுட்டாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ அந்த உயிர் ஜீவன் பிரிந்து என்ன பண்ணிச்சான், இங்க பரதீசு 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க போய் பார்த்துட்டு மறுபடியும் அந்த உயிர் இந்த பவுலுடைய சரீரத்துக்குள்ள வந்து சேர்ந்தது. அவையில தட்டுவமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் பவுலு அந்த உயிர், இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போய் பார்த்து வந்துச்சான்? பரதீசுல போய் 3ஆம் வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். பவுல் இதை என்ன புரிந்து கொள்கிறார்? இப்போ என் சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பலவீனமே இல்லாம இருந்து என்னை நான் ரொம்ப பலசாலியா இருக்கிறேன்னு என்னை நானே பெருமை பாராட்டிக் கொள்ளாதபடிக்கு தேவனாலே அனுமதிக்கப்பட்ட ஒரு முள், ஒரு பலவீனம். இப்படிப்பட்ட பலவீனங்களை உதவி செய்வதற்கு தான் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத
பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பலவீனமா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம மேல பற்றவங்களாம் பரிதாபப்படணும்னு நம்ம ஒரு பொதுவாக நம்ம எதிர்பார்ப்போம். அது ஹியூமன் பீயிங். ஆமென். எவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், எவ்வளவு முடியாம இருக்கிறேன், என் மேல உனக்கு இறக்கம் இருக்குதா, என் மேல உனக்கு அன்பு இருக்குதா அப்படின்னு. ஆனா இங்கே இயேசுவுடைய மாம்சத்திலே அவர் பாடுபட்டார். ஆமென். பல பலவீனங்கள் அடைந்தார், சோர்வடைந்தார், எல்லாமே பட்டார். அதே நேரத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, நமக்கு எல்லா விதமான பலவீனங்களை உதவி செய்ய பிரதான ஆசிரியராக இயேசப்பா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை பெற, கிருபையை பெற என்ன செய்யணுமா? கிருபாசன தண்டையிலே நெருங்கி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய மாம்சத்தில் வருகிற பலவீனத்திலும் சரி, இன்னும் அசுத்த ஆவி பலவீனத்துடைய ஆவியோ, ஆவிக்குரிய ஜீவியத்துடைய பலவீனமோ, எல்லாம் தேவனே அனுமதித்த சரீர பலவீனம் எதுவா இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய இயேசப்பா கிட்ட நெருங்கி வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோட நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாச ஜெபம் வேணும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேர்களுக்கு போன் மூலமாவே ஜெபிக்கும் பொழுது ஜெபித்த அந்த நேரத்திலே ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் விசுவாச ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பலவீனமா இருக்கட்டுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாமே சொல்லுங்க. ஆமென். அடுத்து இந்த வசனத்தின்படி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், அவருடைய வார்த்தையை உச்சரிங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் செய்ய, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உங்களுடைய வேத வசனத்தை கொண்டு ஆண்டவரே நான் பலன் அடைகிறேன், சுகம் அடைகிறேன், விடுதலை பெறுகிறேன் சொல்லி சொல்லி பாருங்க, அற்புதம் செய்வாருமா. அல்லேலூயா. ஆவியான உதவி செய்வார். நீங்க அறிக்கை செய்ய செய்ய உதவி செய்வார். அடுத்து மூன்றாவது, ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பலனு? அதுதான் அந்நிய வாசிகளையே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதைத்தான் நான் என்னுடைய சாட்சி நான் ஏற்கனவே சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த நம்முடைய சரீர பிரகாரமான பலவீனம், இந்த சரீரத்துடைய 4 விதமான பலவீனம் இருக்குது. ஒன்லி பிசிக்கல் வீக்னஸ், இரண்டாவது அசுத்த ஆவியினால் வருகிற பலவீனம், மூன்றாவது ஆவிக்குரிய பலவீனம், நான்காவது ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த பலவீனம். எல்லா பலவீனங்களையும் ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும்? ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுது ஆவியின் சிந்தையோட இருக்கணும். ஆவியின் அபிஷேகத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அந்நிய வாசிகளையே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்வரைகளுடைய வல்லமை இறங்கும். உங்களை பலப்படுத்துகிற வல்லவராக இருக்கிறார். ஆமென். வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். God bless you. ஆமென். Praise